Hi friends, good morning. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு கோதுமை ரவையை தனியாக ஒரு கப்லேயோ பிளேட்லேயோ எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தாளிப்புக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வேர்க்கடலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கேரட், இஞ்சி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க தனியாக ரெடி பண்ணி கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை மூட்டி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கலாம். எப்பயுமே கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கணும். அந்த சவுண்டு கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்காமல் மற்ற ஐட்டம்ஸை போடாதீங்க. கோதுமை ரவை உப்புமா இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இட் ஹேஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் டயட்ரி ஃபைபர். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் இட் ரிலீவ்ஸ் கான்ஸ்டிபேஷன், ஹெல்ப்ஸ் இன் வெயிட் மேனேஜ்மெண்ட். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். வேர்க்கடலை போடுங்க. வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆனோடனே அந்த கோதுமை ரவை உப்புமாவோடு சேர்ந்து சாப்பிட்றச்ச ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை மிளகா உங்கள் தேவைக்கேற்க போட்டுக்கோங்க. நாங்கள் இங்கே 2.5 பச்சை மிளகா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ, நாங்கள் இங்கே வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ளேவருக்கு, அப்புறம் டொமேட்டோ, கேப்சிகம், கேரட், இஞ்சி எல்லாம் போட்டோம். காய் போடாமல் ப்ளெயினாகவும் சாப்பிடலாம். சாம்பார், ரசம் அதெல்லாம் வச்சு தொட்டுண்டு. இது நீங்கள் ரெகுலராக ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக திஸ் இஸ் அ ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவ். Especially the people who are in weight loss journey can definitely try this out. இப்போ எல்லாம் இந்த ரா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகட்டும். காயெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கோதுமை ரவை போட்டோம்ல, அதுக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக நல்லா கொதித்து வரட்டும். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நாங்கள் ஜென்ரலாக கல் உப்பு யூஸ் பண்ணுவோம். பட் யூ கேன் யூஸ் பொடி உப்பு ஆல்சோ. இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம தனியாக ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து போட்டுருங்க. நல்லா இந்த தண்ணியிலேயே வேகட்டும். நெக்ஸ்ட்டு நீங்கள் குக்கரில் எந்த பாத்திரத்தில் ஜென்ரலாக வைப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கோதுமை ரவை உப்புமாவை போட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நல்லா வேகணும். கோதுமை ரவை வேகாமல் சாப்பிடக்கூடாது.
இப்போ குக்கரில் உள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வரலாம். பேஸ்ட் ஆன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேஷ் ஆகி கோதுமை ரவை உப்புமா வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சில பேர் இதை டைரெக்டாக குக்கர்லேயே கூட பண்ணிடுவாங்க. இட்ஸ் த பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 10 மினிட்ஸில் நம்மளுக்கு உப்புமா ரெடி. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ரிச் இன் ஃபைபர், ரிலீவ்ஸ் கான்ஸ்டிபேஷன், ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேட்டரி bowel movement, promote your gut health. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பாய், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், குட் டே.